ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து எப்போ கார் பார்க்கிங் போனாலும் இது பெரிய தலைவலி மக்களே சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் வெளியில் வந்தவொடனே அந்த அரைவலில் வெளியில் வந்தவொடனே அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது பாருங்கள் மக்களே, அந்த லிஃப்ட்டில் ஏறிக்கங்க. அந்த லிஃப்ட்டில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அது வந்து ஏரியா வந்து டிபார்ச்சர் ஏரியா. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுடைய ட்ராலியை நீங்கள் தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கார் பார்க்கிங் போகிறதுக்கு நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. இப்போ ரீசெண்டாக இந்த ரூட்டை நான் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேலே இருக்கிற அந்த அரைவல்லேருந்து நீங்கள் தள்ளிட்டு போனீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சு தான், போகிறதுக்கு ரொம்ப வசதி மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக அந்த பேட்ரி கார் இருக்குது இங்கே. ஸோ சப்போஸ் நான் இப்போ உங்களுக்காக நான் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போய் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் பேட்ரி காரில் ஈஸியாக போயிருக்கலாம். இதுதான் ஹேரோ ஹப்பு. இதை தான் தாண்டி போகணும், இதில் இல்லை, இதை தாண்டி போனால் தான் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்கும். இதில் போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, இங்கே பேட்ரி காரும் இருக்குது மக்களே. பாருங்கள், இந்த பேட்ரி காரில் நம்ம போயிருக்கலாம், பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டு சூப்பராக போக முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு நான் நடந்து போய் காட்டணுன்றதுக்காக தான் இந்த ரூட்டில் வந்தேன். அப்படியே வந்தீங்கன்னா நேராக இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வந்துடுது. இந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு எதிரிலேயே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஹேரோ ஹப் ஈஸ்ட்னு. இது வந்து அங்கே இருக்கிற சினிமா ஹால் போகிறதுக்கு, இல்லை மால் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது வழியாக நம்ம போகக்கூடாது, நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா அடுத்தது வருது பாருங்கள், அதுதான் ஹேரோ கார் பார்க்கிங் ஏரியா. அங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது மக்களே. பாருங்கள், இங்கே பாருங்கள், பேட்ரி காரில் லக்கேஜஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஈஸியாக போகலாம், இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அப்படியே முன்னாடி போனீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் அடுத்த என்ட்ரி பாயிண்ட் வருது பாருங்கள், அந்த என்ட்ரி பாயிண்ட் உள்ள தான் நம்ம போகணும் கார் பார்க்கிங்க்கு. ஏன்னா நான் பல தடவை அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிற ஆப்ஷனில் போயிருக்கேன். இட் வாஸ் கம்ப்ளீட்லி எக்டிக்கு. பாருங்கள், இதுதான் வெஸ்ட்டு, கரெக்டாக நோட் பண்ணிங்க. இப்போ இதில் போனீங்க அப்படின்னா நேராக உங்களுக்கு கார் பார்க்கிங் போயிடலாம். இங்கேயும் உங்களுக்கு மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது மக்களே. வேணுன்னா நீங்கள் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது மேலே. ஸோ போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பில்லர் நம்பரை, டிரைவர்கிட்ட நீங்கள் பில்லர் நம்பர் சொல்லிட்டிங்கன்னா அந்த பில்லர் நம்பர் கிட்ட வந்துடுவார். இங்கே ஓலா, ஊபர், ரேப்பிடோ எல்லாமே வரும். பாருங்கள், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியானது, ஸ்ட்ரெஸ் இல்லாதது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ். தேங்க்யூ.